வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அபினாஷ் தமிழ் கேமிங். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் போக்கிலேச்சு. நம்ம எனக்கு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஆரோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது நம்ம பார்ட் 1. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பார்ட் 30 வரைக்கும் போகும். கைஸ் தெரியுதாங்க, என்னமோ பச்சை கலர் இருக்குது, அது பச்சை எமரல்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ வாங்க. ஓகே, நம்மளுக்கு செம்ம லைக்கு பெரிய கேஃப் வேறு கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே கன்ஃபார்ம் டைமண்ட் இருக்கணும். பட்டுலே இது டைமண்ட்லாம் கண்டுபிடிக்கிற நிலைமைக்கு போயிடுவோம் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கலா தான் வரும். ஓகே கைஸ், இந்த எமரல்ட இந்த பார்ட்டில் எடுக்க முடியுமான்னு சரியாக தெரில. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாக மைனிங் தான். நேராக ஸ்டோன் பிக்கேக்ஸ் எடுத்துகிட்டு அயன் பிக்கேக்ஸு எடுக்க மாட்டோம், அயனை செஞ்சு வைப்போம், அவ்வளோதான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கேமில் பேசிக் என்னன்னா மரத்தை வெட்டி அயனை இது பண்ணுறது. என்னடா இப்படி ஹேங் ஆகுது ஃபோனு? சாரி கைஸ், கொஞ்சம் ஏன் தெரியல ஹேங் ஆகுது. ஐயோ, இந்த மெசேஜ் வேறு இந்த மெசேஜ் ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னு தெரில. கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளம் இல்லாத மாதிரி செய்கிறேன். இந்த ஆடை கொல்லணும், மனுஷர் ஆடை. நான் பொழைக்கிறதுக்கு உன்னை கொன்றே ஆகணும் இந்த கேமில். போடு. ஓய், என்ன ஓடுற? ஏய், நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன் தானே, ஓடலாம் கூடாது. இப்போ பார்த்தீங்களா, உள்ள கிடச்சிடுச்சு. இதை வச்சு பெட்டு செய்யணுங்க, அப்போ தான் ஜோம்பிக்கிட்டு இருந்தால் தப்பிக்க முடியும். ஓகே, இந்த மரத்தை வெட்டிடுவோம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ் கிட்ட போகும் கைஸ். 35 மினிட்ஸ். ஸோ நான் ஒரு 32 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கணுன்னு நினச்சேன், ஒரு 20 to 23 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஸோ 35 மினிட்ஸ் வந்துருச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கும் மேலே செஞ்சால் நம்ம அந்த என்ன சொல்கிறது, நம்மளோட கேமிங் ப்ராசஸ் ரொம்ப பெருசாகி யாருனாலையும் பார்க்க முடியாமல் போயிடும். ஏன்னா சிலவங்க வீட்டில் ஒய்ஃபை இருக்கும், சிலவங்களாம் ஒய்ஃபைல இருக்காது. ஸோ டாட்டா காலி ஆகிருக்கூடாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பார்க்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், உங்களுக்காகலாம் எப்படி யோசிச்சு செய்கிறேன். இந்த மெசேஜ் வேறு எப்படிலாம் யோசிச்சு செய்கிறேன். ஒரு 2 ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி, இவர் புதுசாக யூடியூப் சேனல் தோன்றிருக்காரு, மறக்காமல் சப்ஸ்கிரைபர் லைக்கோ பண்ணிடு வீடியோக்கெலாம் அப்படின்னு சொல்லி விடுங்க மக்களே. என்ன மக்களே நீங்கள்? சரி, இந்த பண்ணி இருக்கு, இதை கொண்டுருவோம். ஓய் பண்ணி, எங்கே ஓடுற? ஓய், ஐயோ, இன்னைக்கு இருக்குது என்னடா? ஓகே ஓகே, செத்துப்போ. ஓ, எங்கே ஓடுற? போட்டு தள்ளு. ஐயோ, ஒழுங்கா வந்துடு. ஓகே, போடு. பண்ணி. ஓகே, ஒரு பண்ணிக்கு ஆசைப்பட்டு நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் கீழே. இப்போ இங்கேருந்து எப்படி போகிறது? ஏன்னா எனக்கு புரியல எப்படி போகிறது. ஓகே ஓகே, இப்போ ஒரு வழியாக மேலே வந்தாச்சுங்க. பேக்ரவுண்ட் சொன்ன ஏதாவது கேட்டால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே, பிளாங்க்ஸ் மூட செஞ்சுருவோம். ஓகேங்க, பிளாங்க்ஸ் செஞ்சாச்சு. அது கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் ஸ்டிக்ஸ் கொஞ்சம் செய்யணும். ஓகேங்க, இப்போ எங்கே கிராஃப்டிங் டேபிள்? இதெல்லாம் நல்ல இடத்துல போட்டுடணும். இதோ இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 2 பிக்கெக்ஸ் எடுத்து போய் இப்போதைக்கு நம்மளுக்கு 2 பிக்கெக்ஸ் போடும். ஸோ இப்போ நேராக மைனிங் பண்ணிடுவோம். அதாவது நேராக அந்த கேஃப்குள்ளே போகிறியான்னு கேட்டால் இல்லை, வேறு ஏதாவது கேஃப் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா அங்கே லாபா இருக்குது. அதுவும் இல்லாமல் உள்ளுக்கு வரைக்கும் இருட்டாக போகுதுங்க, அதனால ஜோம்பிலாம் அங்கே நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எமரல் இங்கே தான் இருந்துச்சு, குனிஞ்சு பார்ப்போம். இல்லைங்க, அது அந்த சைட்லேருந்து தான் பார்க்க முடியும் போலுக்கு. அங்கே தான் எங்கேயும் இருக்குது, ஆனால் கன்ஃபார்ம்ங்க அங்கே எமரல் உறுதியாக சொராடு அயன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த காப்பர் அதெல்லாம் எதுவுமே இல்லை.
எமரல் அடித்து சொல்கிறேங்க. அடித்து சொல்கிற எமரல். ஓகே, இப்போ வந்து அப்பா ஒரு வழியாக மேலே ஏறியாச்சு. வேறு எதாவது கேஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ வீடியோ பார்க்கவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்க, வேறு எதாவது கேஃப் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்துருக்கோம். முயல் குட்டிலாம் வேறு இருக்குது. இதை வேறு எடுக்கணுன்னா கேரட் வேணும். முயல் குட்டி கேரட் தானே சாப்பிடுவோம். ஆமாம். ஐயோ, மெசேஜ் வேறு. முயல்குட்டி கேரட்டும் சாப்பிடுவோம். அப்புறம் அதுக்கு தேவையான ஒரு துணியாக இந்த ஷாப்பு, அதாவது கடையிலலாம் விற்பானுங்களே, இது ரேபிட்கான சாப்பாடு, அதுவும் சாப்பிட்றோம். சரி, இங்கே எங்கேயாவது இருக்கா? ரொம்ப ஃபோன் ஹேங் ஆகுதுங்க. ஏன்னு தெரியல, திடீர்னு வைஃபை கம்மியாச்சான்னு வேறு தெரியல. இதில் தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஸ்லோ. ஓகே மக்களே, ஒரு வேலையாக வைஃபை சரி பண்ணிட்டேன். ஆனாலும் கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும் போலக்கு. ஓகேங்க, இப்போ கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது. ஓகே, இப்போ நேராக வீட்டுக்கு போகிற வழி தான். ஓகே ஓகே. ஐயோ, போச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போது நேராக இங்கே எழுந்துச்சி வந்துடுவோம். ஜோம்பிக்கெலாம் நம்ம இங்கே இருக்கோன்னு தெரியாதுன்னு நம்புகிறேன். ஐயோ, ஜோம்பிலாம் அடிக்குதுங்க. போச்சு, அவ்வளோதான். நம்ம இங்கேயே காலின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், போச்சு. என்னங்க, நான் சொல்லலை, காலி. இப்போ நேராக படுத்து தூங்கிடுவோம் அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. ஐயோ, என்னடா வந்த இடத்த மறந்துட்டோமே. சரி, ஐயோ, செட்டிங் வேறு தெரியாமல் தட்டிட்டேன். ஓகே காய்ஸ், ஒரு வழியே தப்பிச்சாச்சு. அப்படி இப்படின்னு ஆர்மோர் கிடச்சிச்சிங்க. தெரியுதா உங்களுக்கு? பக்கத்தில் ஆர்மோர் எனக்கு கிடச்சிச்சு. அப்புறம் மறுபடியும் மரத்தை வெட்டி என்னோடய கிராஃப்டிங் டேபிளில் போய் செஞ்சுட்டேன். அப்புறம் வந்து நம்ம லூட் வேறு அங்கேயே விட்டுட்டோம். தெரியுதாங்களா? கொஞ்சம் கோழிலாம் அடிச்சிருக்கேன், பன்னியும் அடிச்சிருக்கேன். ஓகேங்க, இந்த கேஃப் தான் ஃபஸ்ட்டு லூட் எடுத்துருவோம். இந்த கேஃபை ஒரு கேஃப் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு லூட் எடுப்போமா, கேஃப்க்கு போமா? அயன்லாம் இருக்குது, தெரியுதா? ஓகே, சேஃப்டிப்பா. அம்மா, நல்ல வேலை. ஓகே, இப்போ வந்து அயன் இருக்குது. ஆனால் அயன் இப்போதைக்கு உடன் பிக்காக்ஸில் எடுக்க முடியாது, ஸ்டோனில் தான் எடுக்க முடியும். இதை சுற்றி அயன் இருக்குது, நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ் டக்குன்னு செய்யணும். ஓகேங்க, ஃபஸ்ட்டு மேலே போயிடுவோம். படிப்படியாக இருக்குது. ஓகே, சூப்பர். ஆனால் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி படிப்படியாக வச்சுது. ஓகே, அடுத்து நம்மடா பதியை உருவாக்கணும் போலக்கே. சரி, உருவாக்குவோம். ஓகே, ஓகே காய்ஸ், ஒரு வழியா பல மணி நேரம் பல நிமிடம் போராட்டத்திற்கு பிறகு ஏடிஜி மணலை தோண்டிவிட்டார். அதாவது ஆக்சுவலி நான் விடிஜி தான் சொல்ல வந்தேன். ஏன்னா வந்து அவரோட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்து தான் இந்த ஆசையும் வந்துச்சு, நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகணும்னு. ஸோ நீங்கள் கேட்கலாம், டேய் என்னடா சேனல் நேமெல்லாம் காப்பி அடிச்சிருக்கேன்னு கேட்கலாம். ஆனால் இது ஃபஸ்ட்டு என் ஐடியாடா. அவரோட ஐடியாவை பார்த்துலாம் நான் காப்பி அடிக்கிறேன். இப்போயே கேட்டுக்கோங்க மக்களே, அவங்களோட ஐடியாலாம் நான் பார்த்து காப்பி அடிக்கலை. ஜஸ்ட்டு நானே
நார்மலாக ஒரு பேர், அதாவது ஏடிஜின்னு. எனக்கும் அவினாஷ் தமிழ் கேமிங், ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் வந்துச்சு மைண்டில். ஸோ காப்பிலாம் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, மரத்தெல்லாம் வெட்டுவோம். நம்மளோட கிராஃப்டிங் அது வேறு எங்கே இருக்குது? அதோ அங்கே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்மளோட லூட்டெலாம் எங்கே இருக்குதுன்னு பாடுறோம். இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அங்கே இருக்குங்க, தெரியுதா? ஓகே, பழைய லூட்டெலாம் கிடச்சிருச்சு. போட்டு வெடிய. ஐயோ, இங்கே மாட்டிக்கிட்டோம். சரி, ஐயோ அம்மா உண்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த அயனை வேறு எடுக்க முடியலங்க. உடன் பிக்காக்ஸ் வச்சுட்டு ஸ்டோன் பிக்காக்ஸ் ரெடி பண்ணணும். சரி, ஸ்டோனை நோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரியுது நைட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த நைட்டு சாப்பிட்ற மாதிரி வரக்கூடாது. சரி, ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிளில் செஞ்சுட்டு இங்கே வச்சுட்டு இங்கே ஒரே ஒரு அயனுக்கு அதை எடுத்து போயிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு பெட்டில் படுத்து தூங்கிடுவோம். ஓகேங்க, பெட்டை செஞ்சாச்சு. நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க, நான் நம்மளோட ஆடெலாம் அடித்தப்ப என்னோட ஊர்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸ்டோன் பிக்கெக்ஸ் செய்யணும். ஓகேங்க, ஸ்டோன் பிக்கெக்ஸ் 2 எடுத்துப்போம். ஓகே, மின்னுக்கு தூக்கி வச்சுட்டு அந்த அயனா அதை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த கிராஃப்டிங் டேபிளை உடச்சிடுவோம். ஓகேங்க, இப்போ அந்த அயனை எடுத்துட வேண்டியதா. அதாவது ஏடிஜி முதல் அயனை எடுத்து கொண்டிருக்கிறார் என்று கமெண்டில் போடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே காய்ஸ், மறக்காமல் கமெண்டில் போடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அயன் எடுத்த ஏடிஜி என்று போட்டு விடுங்கள், போட்டு தெறிக்க விடுங்கள். ஓகே, டர்ட் இருக்குது, இதை போட்டு மேலே ஏறி போயிடலாம். ஓகே, மேலே வந்தாச்சு. ஏங்க, இந்த ஊரில் பார்த்தீங்களா, இங்கே குழியில் விழுந்துட்டோன்னா கொஞ்சம் படி இருக்குது. என்னதான் கொஞ்சம் அந்த மேலே வரக்கான ஒரு இடம் இல்லைனாலும் கொஞ்சம் படி இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்களா? ஓகே, இப்போ 2 கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. சரி, 2த்தையும் போட்டுருவோம். அதான் செஞ்சிட்டோமே. இதை மறுபடியும் ஒக் பிளான்ஸாக ஒக் பிளான்ஸா ஏதோ ஒன்று அந்த என்னது மரத்தை வெட்டி ஒரு பிளாக் எடுப்போமே, அதை மாற்ற முடிஞ்சால் நல்லாயிருக்கும். மறுபடியும் அந்த 4 பிளாக்காகவே. ஆனால் இன்னும் ஒன்று இந்த கேமில் அந்த மாதிரி இல்லை. சரி, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டேன். இந்த கேஃப்குள்ளே இப்போதைக்கு போக முடியாதுங்க, சேஃப்டி இல்லை. ஏன்னா இந்த ஜோம்பி மண்டையனுங்க வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகே பார்ட் 2 செஞ்சிடலாம் நினைக்கிறேன். ஆனால் போஸ்ட் பண்ணுவேனான்னு தெரில. ஏன்னா போஸ்ட் பண்ண நைட் ஆகிடுது. ஏன்னா அதெல்லாம் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அப்போ போஸ்ட் பண்ண ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ லேட் நைட்டில் 11 மணிக்கெலாம் போட முடியாது. என்னோட டைமிங் எப்போனா ஒரு 10:40 இல்லைனா ஒரு 10:50 அந்த மாதிரிக்குள்ளே போடுறது தான் என் டைமிங்க. ஸோ அதுக்குள்ளே போட பார்க்கணும். மேபி பார்ட் 2 நாளைக்கு கூட போட்டு வருவேன். ஸோ அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். கிராணியும் நிறையா இருக்குது. கிராணி முடிக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குங்க. கிராணி பிளேலிஸ்ட் ஒன்று உருவாக்கலான்னு இருக்கேன். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அப்புறம் அந்த கேம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அது சாப்டர் 1 சாப்டர் 2 மட்டும் தான் முடிச்சிருந்தோம். சாப்டர் 3 சாப்டர் 4 சாப்டர் 5 வரைக்கும் இருக்குது அந்த கேம் படி. சாப்டர் 5 வரைக்கும் இருக்குது. ஸோ அதையும் முடிக்கணும்.
ஏங்க நிறைய கேம் விட்டு வச்சுருக்கோங்க. இப்போ இடையில வேறு இந்த மைன்கிராஃப்டை வேறு திறந்துட்டோம் பார்ட் 1. ஸோ வந்து ஒன்று ஒன்றா முடிக்கிற காய்ஸ். நீங்கள் ரொம்பலாம் வெயிட் பண்ண தேவையில்ல. ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுற பார்த்துக்கோங்க. நேற்று வீடியோ போட்டிருக்க மாட்டேன், ஆனால் நேற்று உள்ள வீடியோ இன்றைக்கி வந்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். நேற்று வந்து எனக்கு நான் வீடியோ செஞ்சுட்டேன், பட் எடிட் பண்ண முடியல, போட முடியல வீடியோவை சில ப்ராப்ளம்ஸ்னால. ஸோ வந்து சில ப்ராப்ளம்ஸ்னால போட முடியாதனால நான் இன்றைக்கி போட்டிருப்பேன். கிராணி டோர் எஸ்கேப். ஆக்சுவலி நேற்று உள்ள வீடியோ இன்றைக்கி போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நைட்டு போடுறேன். ஆக்சுவலி எப்பயோ செஞ்சுட்டேன், மத்தியானமே செஞ்சுட்டேன், பட்டுவையும் முடிச்சிட்டேன். பட்டியும் முடிச்சிடுவேன். ஏன்னா வந்து இன்றைக்கி முடிச்சிட்டா நாளைக்கு வந்து பார்ட் 2 போட்டுருவேன். ஏன்னா இப்போ முடிச்சுட்டு 2த்துக்கும் வாய்ஸ் கொடுத்து 2த்துக்கும் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்கிட்ட வேறு பிசி இல்லையா, அதனால் ஃபோனில் தான் அப்படி இப்படின்னு எடிட் பண்ணி போடணும். பிசி கேம்ஸ் வரும், பட் பிசியில் எடிட் பண்ணி வராது கைஸ். இப்போ வந்து இடையில வந்து நான் என் கசின் வீட்டுக்கு போவேன். ஸோ வந்து இடையில என் கசின் வீட்டுக்கு போகும்போது வந்து அவர்கிட்ட வந்து பிசி இருக்குது. ஸோ அந்த பிசியை நான் யூஸ் பண்ணி என்னென்ன பிசி கேம் போட முடியுமோ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்டே இருப்பேன். அப்போனா 2 வீக்ஸ் பிசி கேமாக தான் வரும். ஸோ இப்போயே நான் போட்டுருவேன். ஏன்னா வந்து எப்போ இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குன்னு தெரில. ஏன்னா அடுத்து நான் எப்போ பிசி வாங்குவேன்னே தெரிலங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்னா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ என்னால் வாங்க முடியாது கைஸ். வந்து வேறு ஏதாவது அயனுக்கா அதோ இங்கே இருக்குது. இப்போயே 19 அயன் கிடச்சிருச்சு. நான் பாட்டிக்கிட்டே மொத்தரை பற்றி பேசியிருக்கேன். ஓகே, நம்மளுக்கு இவ்வளோ அயன் கிடச்சிருக்கு, கொட்டி கிடைக்குது. நான் கூட நினச்சேன் கொட்டி கொடுத்துட்டானுங்க, இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க, கோலை தான் எடுக்கணும்னு நினச்சா இவ்வளோ அயன் கிடச்சிருக்குங்க. ஆனால் சூப்பர். ஒரே இடத்துல 19 அயனு, அதாவது ஒரே இடத்துல 33 அயன். அதாவது ஒரே பிளேஸ், ஒரே கேப்பில் 2 இடத்துல பாதியாக என்னன்னு தெரில, அது சீக்கிரம் தெரிலங்க. ஆனால் 33 அயன்ஸ். இதை வச்சு அயன் ஆர்மோரு, அப்புறம் பிக்கேக்ஸு, ஆக்ஸு, சோவாடு எல்லாமே செஞ்சிடலாம் போல இருக்குது. மொத்த அயன் செட்டும் நம்மக்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருவாங்க அடுத்த பாட்டில். ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த நெருப்பு குளம்லாம் இருக்குல்ல, அந்த கேஃப் தான் போகிறோம். ஆனால் நம்ம சுற்றுட்டு மறுபடியும் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நைட் ஆச்சுன்னா இன்னும் ஜொம்பி நிறையா வர ஆரம்பிக்கிறோம் வெளியிலேருந்து. சரி, கோல் எடுத்தோம். இப்போ வந்து கோல் எதுக்காகனா கேம்ப் ஃபயர் உருவாக்க போகிறோம். ஆக்சுவலி கேம்ப் ஃபயர் வந்து கோலை வச்சு உருவாக்குவாங்க. அது என்ன சொல்கிறது, இப்போ சாப்பாடெலாம் அதுலேயே இது பண்ணிக்கலாம். கோழி தேவையில்ல. இந்த ஒர்க் பிளான்ஸு, அந்த கோழி அதெல்லாம் பாய்க்கணுன்னு அவசியமே இல்லை. இந்த கோல் வந்து எதுக்கு பயன்பாடுனா, நம்மளோட மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன், மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷனில் வந்து அயன் ராவு கிடைக்காது போலக்கு, நேராக அயன் இன்கோட்டே கிடச்சிரும் போலக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நேராக அயன் இன்கோட் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அதில் தேவையில்லை, ஜஸ்ட்டு கேம்ப் ஃபயர் மட்டும் வச்சுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கோட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அயன் எல்லா ராவாக இருக்குல்ல, இது பண்ண வந்து என்ன இது பாய்க்கணும், ஃபர்னின்ஸோ கோலை பாய்க்கணும். ஃபர்னின்ஸ் நம்ம செஞ்சிட்டோம், ஒன்று செஞ்சிட்டோன்னு நினைக்கிறேங்க. சரி, இப்போ கேம்ப் ஃபயர் செஞ்சுருவோம் நேராக. ஓகே காய்ஸ், ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன தேடியிருக்க குடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இடம் ஒன்று இருக்கோம்ல, அது எங்கேன்னு தேடியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும்ங்க, நம்ம பார்ட்
2ல் வந்து டைமண்ட்ஸில் எடுத்துருவோம். அந்த நெருப்புக்குள்ள கேப்க்கு போயிட்டு டைமண்ட்ஸாக எடுத்துட்டா அதோட நான் வீடியோ முடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பட்ரியில் வந்து ஜஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு வீடு கட்டுவோம், மரத்தால் செஞ்ச வீடு. ஆனால் இந்த கேமில் நான் ஒரு எய்மோடு தான் வந்தேன். ஒரு பார்ட் 10 பார்ட் 20 அந்த மாதிரி போகும்போட எண்டர் ட்ராகனை அடிக்கிறதுக்கு முன்னாடி போகும்போட நம்ம வந்து அந்த குவார்ட்டரா என்னமோ இருக்கும், குவார்ட்டரா பிளாக்கா என்னமோ குவார்ட்டர் பிளாக் தான் நினைக்கிறேன். அதை வந்து நெதரைட்டில் இருக்குங்க. அதில் வச்சு ஒரு பிளாக்கை தயாரிப்போம், குவார்ட்டர்ஸா என்னமோ ஒரு பிளாக்கு. அந்த பிளாக்கால் வீடு கட்டணுன்னு எனக்கு ஆசை. ஸோ வந்து அந்த ஆசையை கூடி சீக்கிரம் நிறைவேற்றிடுவோம். ஆனால் கூடி சீக்கிரம் இல்லை, 20 பார்ட் போடணும். அதுவும் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீமு கிராணிலாம் மேனேஜ் பண்ணிட்டு போடணும். ஏன்னா வந்து ஏன் இப்போ இந்த வீடியோ போடவே மாட்டீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து 5 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஸோ வந்து 5 சப்ஸ்கிரைபர் இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு 5 வீடியோஸ் கிட்ட தான் போட்டிருப்பேன். இது 6வது வீடியோ. ஸோ வந்து நான் வந்து எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் என்டர் ஆகலை. ஸோ எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் என்டர் ஆகாமல் 5 சப்ஸ்கிரைபர், அதுவும் 6 வீடியோ, வெறும் 6 வீடியோ போட்டு ஏற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் எனக்கு இது தேவையில்லைங்க. எனக்கு ஒரு 1K வேணும், 1Kக்கு மேலேயும் வேணும். ஓகேயா? அப்புறம் வந்து 1K வந்துருச்சுன்னா நான் வந்து ஒரு ஸ்டோரி சேனல் ஆரம்பிச்சிருவேன். அடுத்து ஒரு ஸ்டோரி சேனல் ஆரம்பிச்சிருவேன். இந்த சென்ட்ரினா, கிராணி, கிரேன்பா, இந்த மொட்டை மண்டை, சொட்டை மண்டை இவங்களோட ஸ்டோரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேயா? நானும் எவ்வளோ தாங்க சொல்கிறது, 6 வீடியோ போட்டிருக்கேன், 5 சப்ஸ்கிரைபர். ஓகேயா? 5 சப்ஸ்கிரைபர் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி நான் எதிர்பார்த்துறது என்னன்ட்டம்மா, நம்ம இப்படிலாம் வீடியோ போட்டால் ஒரு 20 சப்ஸ்கிரைபராச்சும் இந்நேரம் ஏறி இருக்கோன்னு பார்த்தேங்க. ஆனால் நான் நினச்ச மாதிரி நடக்கலை. இப்போல்லாம் எங்கெங்க நினச்ச மாதிரி நடக்குது. சரி, ஃபஸ்ட்டு மரத்தை விட்டுவோம். நம்மக்கிட்ட வேறு ஒர்க் பிளான்ஸ் கொஞ்சம் குறவாக இருக்குது. க்ரீப்பர் வேறு போ. ஓகே போ. ஓகே, சூப்பர். ஏன்னா அதெல்லாம் திடீர்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்ம எதாவது வேலை செஞ்சுருப்போம், கிராஃப்டிங் டேபிள் மட்டும் இருந்தோ அது மக்கள் பக்கத்தில் இருந்துச்சு சுத்தம். நல்லா கிட்ட வந்து ஒரே அடி முடிஞ்சிச்சு நம்ம கதை. செஸ்ட் பிளேட் ஒன்றுமே போடலன்னா முடிஞ்சி. நான் லைட்டாக போட்டிருக்கேன், தப்பிக்க கொஞ்சம் % தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து கேம்ப் ஃபயர் எப்படியோ செஞ்சாச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. கேம்ப் ஃபயர் வந்து நான் கோலை வச்சு செஞ்சுருப்பேன். ஸோ வந்து அதுலலாம் பண்டி இந்த ஆடு மாடா, நான் மாடு சாப்பிட மாட்டேன். ஸோ வந்து நான் தமிழ் கலாச்சாரத்தை இந்த கேம்லேயும் ஃபாலோ பண்ணுறேன், விரும்புகிறேன். ஓகே, தமிழ் கலாச்சாரம்னு சொல்கிறேன், ஆனால் பண்டி சாப்பிட்றேன்னு கேட்டா நீங்களாம் நினச்சிருக்கலாம் நான் ஒரு நான் இந்தியன் இல்லை, மலேசியன். பட் இந்தியன் மதம். ஸோ வந்து நான் பண்டி சாப்பிடுவேன். மலேசியன் வந்து பன்னிக்குட்டி, அதான் பன்னிங்களாம் சாப்பிடுவாங்க. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு. ஜஸ்ட்டு என்னடா இப்படிலாம் சொல்கிறேன், ஏன்னா பன்னியை சாப்பிட்றியேன்னு கேட்பீங்க, அந்த ஒரு டவுட்டுக்காக தான் சொல்லிக்கிட்டேன்.
ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், அந்த எமரல் எங்கே இருக்குது? லைட்டாக பயமாக வேறு இருக்குங்க. ஏன்னா அந்த எமரல் மறைய கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே தெரியுதா? அங்கே இருக்குது. ஓகே, இந்த எமரல் பார்த்தா ஒரு குளிர்ச்சி வருது என் மைண்ட்குள்ளே. இப்போ நம்ம இங்கே போகலாமா வேணாமா அப்படின்னு தான் நான் யோசிச்சிருக்கேன். ஆனாலும் இங்கே போகிறது சேஃப்டி இல்லை. சும்மா போய் பார்ப்போம். ஓகே, ஆனால் நம்மளால கன்ஃபார்ம் எமரல்டை மட்டும் எடுக்க முடியும்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா வந்து எமரல் எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அயன் பிக்கெக்ஸ் வேணும். அதுதான் ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துருக்கேன். ஆனால் எதுக்காக வந்துட்டுன்னு எனக்கே தெரிலங்க. பார்க்க வந்த எப்படி இடம் இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் என் ஹெல்த் வேறு செம்மையாக உறைஞ்சிருச்சு. அயன் இருக்காங்க, எடுத்துகிட்டு போயிடுவோமா? ஓகேங்க, எதுவும் இல்லை. அங்கே தெரியுதா உங்களுக்கு? நல்லா பாருங்கள், அங்கே உங்களுக்கு தெரியுதா? அங்கே எமரல்டு இருக்குது, தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஜோம்பி மண்டியன் வந்துட்டா, நான் சொல்லலை. இவனுங்களாம் வருவானுங்க. ஐயோ, சாவரா. இப்போ வந்து வேற இப்போ காடையாக இருக்கு. ஐயோ டே உன் மேலே உள்ள நெருப்பை ஏன்டா என் மேலே வைக்கிற? இப்போ வந்து காலையாக இருக்கிறதுனால இந்த ஜோம்பி மண்டியன் எரிஞ்சு இருக்கா. இப்போ வந்து நைட்டாக ஒன்றா தான் இவங்களால வெளியில் சுற்ற முடியும். கேரட் கிடச்சிருக்கு, வேணாம் இந்த சாப்பிட வேணாம். ரெபிட்டை பிடிக்க உதவும். அதாவது ஸ்டார்டிங்லேயே ரெபிட்டை பிடிக்கணும்னு ஒரு ஐடியா இருந்தால் உதவும்னு சொல்ல வந்தேன். பாதி ஹெல்த்துன்னு இல்லை, அதாவது ஒரு ஹெல்த்து இருந்துச்சு, அதுக்கு பாதி. நல்ல வேலை தப்பிச்சோம். எல்லாரும் சாம்பிள் ஆகிட்டானுங்க. பூச்சி இவன் வேறு இங்கேருந்தோ பின்னாடி குசும்பு வேலை பண்ணிட்டு வரான். இந்த மொட்டை மண்டையன் மாதிரியே இருக்கான். ஆமால, நம்ம இன்னும் மொட்டை மண்டையங்க இந்த யூடியூப் சேனலில் பார்க்கல. கூடி சீக்கிரம் மொட்டை மண்டையன் வந்துடுவான் நம்ம யூடியூப் சேனலுக்கு. ஸோ ஓகே, செத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, புகை போச்சு, செத்துட்டான்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் லைட்டாக குதிச்சா கூட செத்து போயிடுவோம். அதனால் ஏதாவது சாப்பிடுவோம். கோழி சாப்பிடு. ஓகே, அயனுக்கு ஒன்றா இருக்குது. சரி, ஓகே, அங்கே 33 அயன் கிடச்சி. அதிகமான ஆசை காட்டிட்டாங்க. அதாவது நம்ம ஆசைப்பட்டதை விட அதிகமாக தண்டாங்கன்னு சொல்ல வந்தேன். என்னடா டைலாக் சும்மா மாறுதே. சரி, ஓகே, யாருமே இல்லை. இந்த அயனை எடுத்துடுவோம். ஓகே, இப்போ யாருமே இல்லை. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது அங்கே எமரல் இருக்குன்னு. எங்கே தெரியுதாங்க? உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஜோம்பி ஸ்கெலிட்டன், அந்த எலும்பு மண்டை, அவனை தான் ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. அவன்லாம் இருக்கான். ஸோ அதனால தான் சொன்னேன் அங்கே போகிற சேஃப்டியில் நல்ல ஆர்மோர் எல்லாமே வேணும். எனக்கு வேறு இந்த மாதிரி நிறையா வாட்டி பேசி பழக்கம்ல. அதனால வந்து எலும்பு மண்டையா அதான் பாட்டேன். இங்கேருந்தா திடீர்னு இல்லையே, கீழே தானே இருந்தான்னு நினச்சேன். பார்த்தா எலும்பு மண்டை இங்கே இருக்கான். நல்ல வேலை நான் திடீர்னு கவனிச்சேன். எங்கேண்டா
ஏரோ வந்து விழுது. ஒருவேளை இந்த ஜோம்பி மண்டையை அம்பு விட ஆரம்பிச்சிட்டானோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. ஓகே காய்ஸ், ஸோ வந்து இவன் வந்து ஊழ் இருக்கா, அதை எடுத்துருவோம். ரோட்டன் ஃப்ளஷ். சரி ஓகே, இப்போ வந்து ஸ்டோன் எடுத்துப்போம். மண்டைக்கு ஸ்டோனாச்சும் எடுத்துகிட்டு போயிடுவோமே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு பார்ட் 2லேயே எப்படியா டைமண்ட் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு கேஃப் இருக்குது. அப்படி கேஃப் இல்லைன்னா தான் ஒரு பார்ட் 3ல அந்த மாதிரி டைமண்ட் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது தெரியுதாங்க, எமரல் டைமண்ட் எல்லாமே கிடச்சிரும். எமரல் ஒரு இடத்துல ஒன்று தாங்க இருக்கும். ஒரு இடத்துல சம்திங் 1 2 தாங்க, அதுக்கு மேலே இருக்க கன்ஃபார்ம் வாய்ப்பில்லை. சரி, இது படி மாதிரி இருக்குது. பட் என்னென்ன பிரச்சனை, இது படியில் வந்து ஒரு ஸ்டார் விட்டு ஒரு ஸ்டார் இல்லைங்க, ஒரு ஸ்டார் விட்டு 2 ஸ்டார் அதிகமாக இருக்குது. நம்ம தான் ஒரு கல் போட்டு ஏறணும் போலக்கே. சரி, அது கூட அந்த சைட்டே பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு. அலையாவது படி மாதிரி லைட்டாக போணுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் கல் ஆட் பண்ணால் ஓகே. ஓகே, இப்போ 1. ஓகே, இப்போ இங்கே போயிட்டு 1. ஓகே, இங்கே போயிட்டு 1. ஓகே, இங்கே 1 2. ஓகே, இதோட மேலே போயிடுவோம். நம்ம டேர்ட்டை உடச்சிட்டு டேர்ட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம். 1 2. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நைட் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து நேராக போய் தூங்கிட்டு வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஓகேங்க, மேலே வந்தாச்சு. இப்போ இந்த கல்லை வேறு உடைக்கணும். சரி ஓகே, வந்தாச்சு. நல்ல வேலை ஒரு வகையில் ஸ்டோன் எடுத்துன்னு நல்லதாக போச்சுங்க. இல்லைன்னா மேலே வறுக்குன்னே தனியாக அப்புறம் ஸ்டோன் செஞ்சு ஸ்டோன் எல்லாம் தோண்டி அவள் எடுத்து இந்த ஜோம்பி மண்டைங்களை நம்மளை சாக அடிச்சிடும். ஓகே, விறுவிறுன்னு போட போய் பெட்டில் தூங்கணும். சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரெடி ஆச்சு பார்த்தீங்களா. சரி, காலையில் எடுப்போம். மீதி அணையோ நெருப்பில் வச்சுட்டு காலையில் எடுக்கிறது நல்லது. ஐயோ, ஜோம்பிலாம் வந்துருச்சுங்க, போச்சு அவ்வளோதான். நம்ம அயனை பார்க்குற கேப்பில் இந்த ஜோம்பி வேறு வந்துருச்சு. இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அவங்களாம் அந்த இடத்த விட்டு போனவங்க. இல்லைன்னா இந்த பெட்டில் படுக்கணும்னு நினச்சா இது என்னட்டம்மா சொல்லும், பக்கத்தில் ஜோம்பி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுலாம் சொல்லும். ஐயோ நல்ல வேலை, எங்க இன்னும் 1.5 ஹார்ட்டாக இருக்குது போல இருக்கு. 1.5 சரி ஓகே, இப்போ ஓகே, ஒரு வழியாக நைட் சர்வைவ் பண்ணிட்டு காலைக்கு வந்தாச்சு. டேய், உங்களாம் வேறு வேலையே இல்லையாடா. சரி ஓகே, நம்ம வேறு இடையில சுற்றுட்டோங்க ஒரு இடத்துல. ஓகே, ஓகே, கீழே இது வேறு இருக்குல்ல, நல்ல வேலை. அதான் இன்னமும் ஒன்று குறையுது சாப்பாடு ஜாமான்னு நினச்ச மாதிரி கரெக்டாக இருக்குது. எங்கே வர வழியில் நம்ம இப்படி அப்படின்னு தான் போகணும். ஓகே, ஸோ கைஸ், இந்த வீடியோ இதுக்கப்புறம் முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய் ஃப்ரம் ஏடிஜி. இருங்க, இந்த கேமில் பாய் காட்ட முடியும். இருங்க, ஃபஸ்ட்டு நான் ஏன் க்ரியேட்டிவ்க்கு வச்சேன்னு எனக்கே தெரியல. தேவையில்லாமல் வச்சுருக்கேன். எனக்குமே இந்த கேமில் நான் பில்ட்லாம் பண்ணியிருந்தேங்க. பில்னால் சில வீடெலாம் கட்டி க்ரியேட்டிவ் பிளான் மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, ஃப்ரண்ட்டில் வச்சுட்டோமா. ஓகே ஓகே, பாய் ஃப்ரம் ஏடிஜி. பாய் 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 பாய். மறக்காமல் வீடியோ பார்க்கணும், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பாட்டில் நம்ம டைமண்ட் பாய் 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 பாய்.